ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இவருக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு அவசரப்பட்டு சொல்லிட முடியாது. அதே மாதிரி கோடீஸ்வர யோகம் இல்லைன்னு உடனே சொல்லிட முடியாது. ஒரு ஜாதகத்தை எப்படி படிப்படியா ஆய்வு பண்ணணும், எந்த இடத்துல ஆழமா பார்க்கணும், எந்த இடத்துல நிறுத்தி யோசிக்கணும், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிட ரத்னா டாக்டர் ஹேமலதா ஜெயபாலன், உயர்கணித கேபி சார ஜோதிடர். இந்த ஜாதக ஆய்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கு எது அடிப்படைன்னு நினைக்கிறீங்க? அதிகம் உழைக்கிறதுனாலயா, அதிர்ஷ்டத்தாலையா, இல்ல புத்திசாலித்தனத்தாலையா? இதுல எது சரின்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு ஆன்சரை மனசுல வச்சுக்கோங்க. இந்த வீடியோவோட முடிவுல உங்களோட பதிலும் இந்த ஜாதக ஆய்வுல இருந்து கிடைச்ச பதிலும் ஒத்து போகுதான்னு நம்ம பார்க்கலாம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவரோட தற்போதைய வயது 44 வயது 11 மாதங்கள் ஆகுது. இவர் பிறந்தது 4/9/1981. இவர் பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை. இவர் கொடுத்த நேரம் 8:45 AM. இது நேர திருத்தம் பண்ணதுல 8:40:07. இவர் பிறந்த ஊர் வேலூர். இவர் பிறந்த திதி சஷ்டி வளர்ப்பிறை திதி. இவரோட நட்சத்திரம் விசாகம் 1ஆம் பாதம். ராசி துலாம் ராசி. லக்னம் கன்னி லக்னம். இவர் பிறந்தப்ப குரு தசையில பிறந்திருக்கார். இப்ப புதன் தசை ராகு புத்தி போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த ஜாதகரோட லக்ன கொடுப்பனையை நம்ம பார்க்கணும். லக்னம் அப்படின்றது என்ன? ஜாதகரோட முயற்சி. அவர் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல ஈடுபாடோட இருப்பாரு, அவரோட எண்ணங்கள் எதை சொல்லுது, அவரு பொருளாதாரம் சார்ந்து இயங்குவாரா இல்ல அன்பு பாசம் சார்ந்து இயங்குவாரா, இது எல்லாத்தையுமே லக்னம் நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுக்கும். ஸோ அதை முதல்ல பார்த்துடலாம். இவரோட லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட லக்ன சப்லாட் ராகு. ராகு 4 மற்றும் 10ஆம் பாவங்களை ரொம்ப வலுவா தொடர்பு கொள்றார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்னன்னா சொத்துக்கள். 10ஆம் பாவம் என்பது நல்ல அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய இடம், உச்சி பாவம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாவம் எல்லாத்துலயுமே ரொம்ப டாப்பா இருக்கிறது. இதுதான் அவரோட லக்னத்தோட வலுவான தொடர்பு. அடுத்ததா நம்ம 2ஆம் பாவத்தை பார்க்கணும். எப்பவுமே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்க்கறதுக்கு 2ஆம் பாவத்துக்கு தான் நம்ம முதல்ல போகணும். ஏன்னா 2ஆம் பாவம் அப்படின்றது பணம் வரும் வழி மற்றும் செல்லும் வழி. ஒரு ஜாதகர் எந்த அளவுக்கு பணத்தை தக்க வச்சுப்பார், அந்த பணத்தை நல்ல திறமையோட சேமிக்கிறது, குடும்ப செல்வத்தோட ஆதரவு, பணம் கையில தங்குற அமைப்பு, இது எல்லாம் தான் 2ஆம் பாவம் குறிப்பிடுது. ஆனா இங்க ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் பாவம் நல்லா இருந்தா பணயோகம் சிறப்பா இருக்கும்ன்றது நிறைய பேரோட கருத்து. ஆனா இது ஒரு சின்ன பகுதி தான். 2ஆம் பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா இவர் கண்டிப்பா பணக்காரரா அப்படின்றத வெறும் லக்னமோ 2ஆம் பாவமோ மட்டும் முடிவு செய்யாது. ஏன்னா பணம் அப்படின்றது வெறும் சேமிப்பு மட்டும் இல்ல, அத பல வகையில பெருக்கணும். அந்த பணத்தை முதலீடு செய்யறதுல புத்திசாலித்தனம் இல்லைன்னா அங்க அவர் பணக்காரர் ஆகிற வாய்ப்பை இழக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப தாங்க முடியாத துன்பத்துல கூட எத்தனையோ பேர் மாட்டிக்கிறாங்க. பணத்தை நல்லா சம்பாதிச்சு அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாம இன்வெஸ்ட் பண்ணி பிரச்சனையில மாட்டினவங்க எத்தனையோ பேர். அதனால வெறும் 2ஆம் பாவத்தையும் லக்னத்தையுமே மட்டும் வச்சு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. இந்த ஜாதகருக்கு 2ஆம் பாவம் 2, 4, 6, 8, 10, 12 இரட்டைப்படை பாவங்களை ரொம்ப வலுவா தொடர்பு கொள்ளுது. இதுல 8, 12 அப்படின்றது இருந்தாலும் அது மூல பாவத்துல இருந்து வர்றதுனால அதோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தாது. நெகட்டிவ் இம்பாக்ட் இந்த ஜாதகருக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு 2ஆம் பாவத்தின் வழியாக. அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் இந்த ஜாதகருக்கு என்ன தொடர்பு கொள்ளுதுன்னா 4, 10 வீரியமா தொடர்பு கொள்ளுது. 11ஆம் பாவம் அப்படின்றது ஜாதகரோட சேமிப்புல வருஷம் முன்னேற்றம் இருக்குமா இல்ல அது அப்படியேதான் இருக்குமா அப்படின்றத தெளிவா சொல்லும். இங்க ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். ஒரு ஜாதகருக்கு 2ஆம் பாவம் நல்லா இருக்கு ஆனா 11ஆம் பாவம் ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னா அவர் நல்லா சம்பாதிக்கலாம், ஆனா அவர் எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும். அதே மாதிரி 11ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கு, 2ஆம் பாவத்தோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலும் அதை அவரு முழுசா பயன்படுத்த நிறைய சவால்களை கடந்து வரணும். இதனாலதான் ஒரே ஒரு பாவத்தை மட்டும் வச்சு நம்ம முடிவு எடுக்க முடியாது. சரி, இது வரைக்கும் பார்த்ததுல இந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? நல்ல வருமானம் வரும்னு தோணுதா இல்ல இன்னும் ஏதோ குறை இருக்குன்னு தோணுதா? இதை நீங்க கெஸ் பண்ணி மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப வரப்போற பகுதியில தான் இந்த ஜாதகர் பணத்தை எந்த வழியில சம்பாதிக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். இதுலதான் பல பேரோட வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும். வாங்க நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இந்த ஜாதகருக்கு பணம் எந்த வழியில வரும், இது வரைக்கும் இவருக்கு சம்பாதிக்கிற திறன் இருக்கா, லாபம் வருமா அப்படின்றத பத்தி ஒரு ரஃபான ஐடியா நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஆனா நம்மளோட முக்கியமான கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இந்த ஜாதகருக்கு பணம் எந்த வழியில வரப்போகுது, இதுதான் ஒருத்தரோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய கேள்வி. ஏன்னா பல பேர் உழைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை,
ஆனா தவறான திசையில அந்த உழைப்பை போடுறதுதான் பிரச்சனை. ஜாதகம் ஒரு பாதையை காட்டிக்கிட்டே இருக்கும், நம்ம வேற ஒரு பாதையில ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால இப்ப ஜாதகத்துல அந்த பாதையை சரியா கண்டுபிடிச்சு இவருக்கு ஒரு வழிகாட்டுதல் தரணும். ஏன்னா இவர் ஜாதகம் பார்க்க வந்ததே எனக்கு வேலையில பிரச்சனை இருக்கு, நான் சரியான வேலையில இல்லை, எனக்கு எந்த வேலை சரியா இருக்கும், இல்லை என் வாழ்க்கை முழுசும் நான் அந்த வேலைக்காக திணறிக்கிட்டும் போராடிக்கிட்டும் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டுதான் வந்தாரு. இவர் ஜாதகம் பார்க்க வந்தது புதன் தசையில சூரிய புத்தியில. இவருக்கு புதன்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, நல்லபடியா போயிட்டு இருந்தது. அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் பேசிஸ்ல ஆரம்பிச்சிருக்காரு, நல்லா இன்வெஸ்ட் பண்ணி பெருசா ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் ஒரு கம்பெனில வேலையும் பார்த்துட்டு இருந்தாரு. இது எக்ஸ்ட்ராவா பிசினஸ் ஆரம்பிச்சு அது நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கேதுன்னு வர்றப்பவும் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆனா அதெல்லாம் சமாளிச்சு ஓரளவுக்கு மேல வந்திருக்காரு. இந்த சுக்கிரன் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பெருசா அந்த உற்பத்தியில ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கிறது, மிஷினரிஸ் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்க்க ஆரம்பிச்சாரு. இந்த சூரியன் வர்றப்போ, சூரியன் ஸ்டார்ட் ஆனோட இந்த 2021 3வது மாசத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, அதை ஈடுகட்டவே முடியாது அப்படின்ற நிலைமையில தான் இங்க வந்திருந்தாரு. நான் பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஆனா எனக்கு ஏன் அந்த எண்ணம் ஏற்படுது, இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் திரும்பவும் அந்த பிசினஸ் பண்ற ஐடியாலே இல்லை. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு பயம் வந்துருச்சு. லட்சக்கணக்கில் அவர் பணத்தை அதுல முதலீடு போட்டு அது எல்லாமே இழந்துட்டு நிக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இங்க வந்தாரு. அதுக்கப்புறமா அவருக்கு கிடைச்ச வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா அவருக்கு கொடுப்பனை நல்லா இருக்கு. 7ஆம் பாவத்தோட கொடுப்பனை ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த சூரிய புத்தி அப்படின்றது சுக்கிரன்ல இருந்தே ஆரம்பிச்சிச்சு. சுக்கிரன் அப்படின்றதே ப்ரொடக்ஷன் அப்படின்றதுக்கு அவருக்கு பெரிய தடை. அதுவும் இல்லாம அவருக்கு கொடுப்பனையிலையும் 4ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு. அதனால அந்த ப்ரொடக்ஷன் பேசிஸ் டெம்பரரியா பண்ணிருக்கலாமே தவிர, ஏன்னா புதன் அப்படின்றது உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ணும், கேதுன்றதும் சப்போர்ட் பண்ணும், அதனால அவர் பண்ணிருக்கலாமே தவிர சுக்கிரன் அப்படின்றது கம்ப்ளீட்டா அதை தடுத்துரும். சூரியன் அப்படின்றதும் அவருக்கு பெரிய பண முடக்கம், பண நஷ்டம், தொழில் நஷ்டம் எல்லாத்தையுமே தெளிவா காட்டுது. அதனால என்னோட கைடன்ஸ் படி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்போதைக்கு அந்த தொழிலோட நஷ்டத்தை ஏத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஐடியாஸும் கொடுத்தேன். சந்திரன் அப்படின்றதுல கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வந்துடலாம், கடன் ஓரளவுக்கு அடைச்சலாம். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு குடும்ப சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கு. குடும்பத்துல இருக்கிற சில சொத்துக்களை வித்து கொஞ்சம் அதை அவரு காம்பன்சேட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா செவ்வாய் அப்படின்றது 2023-24 கொஞ்சம் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவருக்கு அட்வைஸ் பண்ணேன். இந்த 2024 6வது மாசத்துல அவருக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அறிவுரை கொடுத்தேன். அது என்ன அப்படின்னா, இதே ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸை கமிஷன் பேசிஸ்ல மத்தவங்க கிட்ட விற்பனை செய்யறது, அதாவது ஹோல்சேல் விற்பனை செய்யறது. ஏன்னா அவருக்கு 3ஆம் பாவம் நல்லா இருக்கு, 5ஆம் பாவம் நல்லா இருக்கு, 7ஆம் பாவம் நல்லா இருக்கு. இதனால அவருக்கு நல்ல பெரிய அளவுல வருமானம் ஏற்பட்டு அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு அவருக்கு அந்த பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துறாரு. அதுவும் இல்லாம இது அவர் வாழ்நாள் முழுக்க தொடர்றதுக்கு அவருக்கு கொடுப்பனை ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்றப்பதான் அவருக்கு பிரச்சனை வரும். அது போக அவருக்கு அடுத்து வர்ற குரு புத்தி ஆகட்டும், சனி புத்தி, இது எல்லாமே அவருக்கு பொருளாதார அடிப்படையிலையும் சரி, பிசினஸ் அடிப்படையிலையும் சரி ரொம்ப 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 பாசிட்டிவா இருக்கு. இந்த ராகு அப்படின்ற காலகட்டத்துலதான் அவர் நிறைய சொத்துக்கள் வாங்குறாரு. ஏன்னா அந்த பிசினஸ்ல வந்த வருமானம் அப்படின்றது ரொம்ப அபரிமிதமா இருக்கு. இது இந்த காலகட்டத்திலேயே அவர் எனக்கு என்ன தெரிவிச்சார் அப்படின்னா, நான் ஒரு கோடீஸ்வரனா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன், அதே மாதிரி பேர் சொல்ற அளவுக்கு நான் பிசினஸ்ல பெரிய வளர்ச்சியும் அடைஞ்சிட்டேன் அப்படின்றதான் அவர் தெரிவிக்கிறார். அதனாலதான் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்றப்போ அவருக்கு எல்லா யோகங்களும் இருக்கான்னு பாக்குறதோட சேர்த்து அது எப்ப வேலை செய்யும், அது எந்த விதத்துல வேலை செய்யும்ன்றதையும் தெளிவா பார்க்கணும். இப்ப இந்த வீடியோவோட ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதில பார்க்கலாம். ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடின உழைப்பா, அதிர்ஷ்டமா, புத்திசாலித்தனமா, இது 3மே தேவை. அதுல கொஞ்சம் தூக்கலா கடின உழைப்புன்றது தேவை. எப்பவுமே உழைப்பு தான் பிரதானம். உங்களோட பதிலும் இதோட ஒத்து போச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.